श्री एफ राजा अंगेके 6 मिनट. மாண்புமிகு சபாநாயகர் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் சார். திருக்குறள் அஞ்சாமை ஈகை அறியூக்கம் இந்த நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு. விளக்கம்: அஞ்சாமை மக்களுக்கு பாதிப்பு வரும்போது துணிவோடு கொள்ளுதல். ஈகை இல்லாதவருக்கு வாரி வழங்கும் வள்ளல் தன்மை. அறிவு நாட்டை சரியாக வழிநடத்தும் கூர்மையான அறிவு. ஊக்கம் சோர்வு இல்லாமல் மக்களுக்கு பணியாற்ற எப்போதும் சுறுசுறுப்புடன் இருப்பது. இந்த குரலை தலைமையேற்றுக் கொண்டு இந்த சபையை வணங்கி எனது உரையை துவக்குகிறேன் சார். தேவிகுளம் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு தந்த தலைமைக்கும் வெற்றி பெற செய்த எனது தொகுதி மக்களுக்கு நன்றி. அவர்களுக்கு தலை வணங்குகிறேன் சார். அகங்காரமும் ஊழலும் வஞ்சனையும் நிறைந்த கடந்த LDF ஆட்சி மக்கள் முற்றுப்புள்ளி வைத்து விட்டார்கள் சார். UDF அறிவித்த 5 இந்திரா கேரண்டி உறுதி திட்டம் கேரள பெண்களின் சமூக வளர்ச்சிக்கும் முதியோர்களின் பாதுகாப்புக்கும் பயனுள்ளதாக இருக்கிறது சார். குறிப்பாக இலவச மகளிர் பஸ் பயணம் தோட்ட தொழிலாளருக்கும் பள்ளிக்கு செல்கின்ற மாணவிகளுக்கும் மிக பெரிய வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது சார். சார், கடந்த LDF அரசாங்கம் முக்கியமாக எனது தேவிகுளம் தொகுதியில் SC ST உள்பட எல்லா ஜாதியில் உட்பட்டவர்களுக்கும் கிடைக்க வேண்டிய ஜாதி சர்டிபிகேட்டுகளை முடக்கி வைத்து விட்டார்கள் சார். இதன் காரணமாக பாவப்பட்ட தோட்ட தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கும் பள்ளியில் சேர்ப்பதற்கோ உயர்கல்வி கற்பதற்கோ அரசாங்க சலுகைகள் கிடைப்பதற்கோ முடியாமல் ஆகிவிட்டது சார். இதனால் வேலை வாய்ப்பும் பறிபோகிறது சார். ஆகவே நமது அரசாங்கம் உடனடியாக இதற்கு தீர்வு காண வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் சார். சார், எனது தொகுதியில் எஸ்டேட் பகுதியில் வசிக்கும் மக்கள் 1800 காலகட்டங்களில் பிரிட்டிஷ்காரர்கள் கொடுத்த லயன்ஸ் வீடுகளில் பரம்பரையாக வாழ்ந்து வருகிறார்கள். சுமார் 5-6 தலைமுறையாக ஒரு வீட்டில் ஒரு அறையில் வாழ்ந்து வருகிறார்கள் சார். இவர்கள் எஸ்டேட் வேலையில் இருந்து ரிட்டையர்டு ஆன பிறகு வாழ்வதற்கு வேறு இடமோ வீடோ இல்லை சார். ஆகவே இவர்கள் வாழ்க்கை முறை மேம்படுத்துவதற்கு அரசாங்கம் தீர்மானம் எடுத்து அவர்கள் பிறந்து வளர்ந்த இடத்திலேயே இடமும் வீடும் கொடுத்து உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் சார். நாட்டின் முதுகெலும்பு விவசாயிகள் சார். ஆனால் விவசாயிகளின் நிலைமையோ மிக பரிதாபமாக உள்ளது சார். இதற்கு ஒரு நல்ல தீர்வு காண வேண்டும் சார். இப்பொழுது வனவிலங்கு தாக்குதல் விவசாயிகளின் விளைச்சல் நாசமாகி விடுகிறது மற்றும் பல விவசாயிகளின் உயிர்களும் போகிவிடுகிறது சார். மேலும் புலிகள் தாக்குதல் வளர்ப்பு மிருகங்கள் உயிரிழந்து கொண்டிருக்கிறது. கடந்த LDF அரசாங்கம் இதை தடை செய்வதற்கான எந்த நடவடிக்கைகளும் மேற்கொள்ளவில்லை சார். ஆகவே உடைமையையும் உயிரையும் இழந்து வாடும் மக்களுக்கு இழப்பீடு அதற்கு உள்ள தீர்வும் உடனே எடுக்க வேண்டும் சார். பாவப்பட்டவர்களுக்கு வீடு கட்டுவதற்கு எனது தொகுதியில் 13 வில்லேஜ் NOC கொடுப்பதில் உள்ள தடையை நீக்கி எல்லா கைவசமுள்ள பூமிக்கும் பட்டயம் வழங்க வேண்டும் சார். தென்னக காஷ்மீர் என்று வர்ணிக்கப்படுகின்ற மூணார், ஆனச்சால், அடிமாலி, மறையூர், காந்தலூர், வட்டவடை
டூரிஸ்டிற்காக அடிப்படை வசதி ஒன்று இல்லை சார். ரோடு வசதிகள், பார்க்கிங், டிராஃபிக் போலீஸ், டூரிஸ்டம் போலீஸ் இவைகள் ஒன்றும் இல்லை சார். மூணாறில் பஸ் ஸ்டாண்ட் இல்லை சார். அங்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு நவீன கழிப்பு அறைகள் இல்லை. கடந்த 10 ஆண்டு காலமாக மூணாரையும் மூணார் மக்களையும் இடதுசாரி அரசு புறக்கணித்து விட்டது சார். மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் திரு கே கருணாகரன் காலகட்டத்தில் மூணாருக்கு வழங்கிய அரசு கலைக்கல்லூரி கட்டிடம் கடந்த இயற்கை சீற்றத்தால் அழிந்து விட்டதன் காரணமாக அங்கு படிக்கும் மாணவர்கள் கட்டிடம் இல்லாமல் மிக அவஸ்தைப்படுகிறார்கள் சார். ஆகவே அரசாங்கம் இதில் தலையிட்டு நிரந்தரமான ஒரு இடம் கண்டுபிடித்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் சார். சார், NH நேரிமங்கல் முதல் வாளர வரை உள்ள ரோடு வேலைகளை கடந்த LDF அரசாங்கம் சில காரணங்கள் கூறி தடை செய்து வைத்துள்ளது சார். உடனடியாக நமது அரசாங்கம் தலையிட்டு அந்த தடையை நீக்க வேண்டும், நடவடிக்கை எடுக்க வேண்டும் சார். சார், மூணாறில் UDF அரசாங்கத்தில் கொண்டு வரப்பட்ட விளையாட்டு அரங்கம் தற்போது மிகவும் மோசமான நிலையில் உள்ளது சார். அந்த அரங்கத்தை தேசிய அளவில் உயர்த்துவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் சார். மூணாறு ஆனச்சால் அடிமாலி பகுதியில் டூரிசம் சீசன் நேரத்தில் டிராபிக் அதிகமாக உள்ளது சார். இதனால் உள்ளூர் மக்கள், சுற்றுலா பயணிகளும் போக்குவரத்து மிக கடினமாக உள்ளது சார். ஆகையால் உடனடியாக இதற்கு தீர்வு காண வேண்டும் சார். சார், மூணாறில் ഇന്ത്യയിൽ അല്ല കേരളത്തിൽ ഒരു ബസ് സ്റ്റാൻഡ് ഇല്ലെന്ന് പറഞ്ഞാൽ അത് മൂന്നാറിലാണ്. വേൾഡ് മാപ്പിൽ 6ാമത്തെ സ്ഥലത്താണ് മൂന്നാർ ഇരിക്കുന്നത്. ഒരു ബസ് സ്റ്റാൻഡ് ഇല്ല, ഒരു നമുക്ക് ടോയ്ലറ്റ് ഇല്ല. ഇത്ര വർഷമായി അതിൻ്റെ അവസ്ഥയാണ് മൂന്നാറിൽ. അതുപോലെ മൂന്നാറിൽ ട്രാഫിക്, ഇവിടെ ബഹുമാനപ്പെട്ട മുൻ മുഖ്യമന്ത്രി അവിടെ വന്നിട്ടുണ്ട്, മന്ത്രിമാർ വന്നിട്ടുണ്ട്, MLA മാർ വന്നിട്ടുണ്ട്. അത്ര ട്രാഫിക്കാണ്. 5 മണിക്കൂർ 6 മണിക്കൂർ ട്രാഫിക്കിലാണ് അവിടുത്തെ വരുന്ന ടൂറിസ്റ്റുകൾ ട്രാഫിക്കിൽ പെട്ടുപോകുന്നത്. അവിടെ മരണം, ഈ ട്രാഫിക് കൊണ്ട് 3-4 മരണം ഇടയ്ക്ക് വണ്ടി കടന്നു പോകാത്ത വന്നപ്പം മരിച്ചു പോയ സാഹചര്യം അവിടെ ഉള്ളത് സാർ. അതുപോലെ നമുക്ക് സ്വാതന്ത്ര്യം കിട്ടിയിട്ട് ഇത്ര വർഷമായി സാർ. 1 സെന്റ് സ്ഥലം പോലും എൻ്റെ നിയോജക മണ്ഡലത്തിൽ വീടും ഇല്ലാത്ത ആൾക്കാർ ഇപ്പോഴും ഉണ്ട് സാർ. സ്വാതന്ത്ര്യം കിട്ടിയിട്ട് ഇത്ര വർഷമായി അവിടെ വീടും സ്ഥലവും ഇല്ലാത്ത ആൾക്കാർ ഇപ്പോഴും ഉണ്ട് സാർ. അവിടെ നല്ല ഒരു ആശുപത്രി പോകണമെങ്കിൽ 4 മണിക്കൂർ കടന്നു പോകണം. കോട്ടയത്തിന് പോകുന്ന വഴിക്ക് തന്നെ മരിച്ചു പോയ ആൾക്കാരുണ്ട് സാർ. അവിടെ ഒരു നല്ല ആശുപത്രി കൊണ്ടുവരണം. എമർജൻസിക്ക് നമുക്ക് കടന്നു പോകാൻ ഒരു സാഹചര്യം ഇല്ലാത്ത സ്ഥലമായി പോയി സാറേ മൂന്നാർ. അതുപോലെ இந்த பட்ஜெட் ஏற்றுக்கொடுத்த எல்லாருக்கும் நன்றி പറയുന്നു சார். ஏற்றுக்கொள்கிறேன் சார். எனது தொகுதியின் வளர்ச்சிக்கான கோரிக்கைகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி தருவார் என்று நம்பிக்கையோடு எனது உரையை நிறைவு செய்கிறேன் சார். வணக்கம் சார்.